சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த அஃப்னு ஃபேம் நீங்கள் லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த கை இருக்குல்ல அப்படியே கொண்டு போய் டச் பண்ணிங்க ப்ளீஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். அது என்னென்னா, நான் பிடிச்ச ஃபுட்டுனா நிற்கணும், பிடிக்காத ஃபுட்டுனா தெரிச்சு ஓடிடணும். ஓகே, அந்த சேலஞ்சு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். வீடியோக்குள்ளே போகலாம். 3, 2, 1. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் பிடிச்சு இதெல்லாம் நிற்கணும் இல்லைன்னா ஓடிடணும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், உப்புமா. கைஸ் நாங்க யாருக்குமே உப்புமா பிடிக்காது கைஸ். நெக்ஸ்ட் பிரியாணி. நான் உட்கார்ந்துறேன். நெக்ஸ்ட் வாங்க கைஸ். நான் சொல்றேன், நீ சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி வேணாம். சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் எனக்கு கைஸ். எனக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்காது கைஸ். நெக்ஸ்ட் வா, எந்திரி. ஷவர்மா. நெக்ஸ்ட் அல்ஃபாம் மந்தி. நெக்ஸ்ட் என்ன சொல்றது, பாயாசம். கைஸ் நான் ஸ்வீட் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் கைஸ், அது எனக்கு பிடிக்காது. ஓகே, நெக்ஸ்ட் காஃபி. எனக்கு பிடிக்காதுப்பா, அப்படியே உட்காந்துருவேன் கைஸ். டீ ஐட்டம் நான் அலோவ் பண்ண சாப்பிட மாட்டேன். இப்போ நான் ஜிகிர்தண்டா நான் படுத்துறேன். ஜூஸ் அல்டிமேட் கைஸ். நெக்ஸ்ட் நான் சொல்றேன், பிளாக் டீ. கண்டிப்பாக எனக்கு கொடுங்க ஒரு பிளாக் டீ. சரியான பிளாக் டீ கைஸ். பிளாக் டீ மை ஃபேவரட். நெக்ஸ்ட் நான் சொல்றேன் கைஸ், இது என்ன சொல்லலாம், KFC. வேணாப்பா, கைஸ். KFC சாப்பிடாதீங்க கைஸ். அதில் நாங்கள் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது கைஸ், அது நாங்கள் லாஸ்ட்டாக சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரே பிஸ்கெட். உட்காந்துருவேன். ஏதாச்சும் ஓடிட்டு இருக்காங்க வாங்க கைஸ். நெக்ஸ்ட்டு ஷவாய். நானே சேமியா பிரியாணி. உட்காந்துருவேன். கண்டிப்பாக எனக்கு பிடிங்க. கண்டிப்பாக சேமியா பிரியாணி பிடிக்கும் கைஸ். நெக்ஸ்ட் பரோட்டா. பரோட்டா எனக்குடா. அடுத்து சொல்லு, கலக்கி குடிங்க. கலக்கி போட்டு மண்டையை போட்டு நல்லா பசங்க கலக்கி. அடுத்து நீ சொல்லு. நெக்ஸ்ட் தோசை. எனக்கு பிடிக்கும் தோசை. எனக்கு பிடிக்கும் தோசை. உட்காந்துருவேன். சேமியா பிடிக்காது கைஸ். எங்க யாருக்குமே சேமியா பிடிக்காது கைஸ். அதனால நெக்ஸ்ட் போலாமா. நெக்ஸ்ட் சாப்பாடு. வெறும் சாப்பாடு சிக்கன் குழம்பு. எனக்கு பிடிக்கும். சிக்கன் குழம்பு. நெக்ஸ்ட் நான் சொல்றேன், மீன் ஃப்ரை. மீன் ஃப்ரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். மை லைக் மீ தட் மீன் ஃப்ரை. ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து மீன் சாறு. வாவ், மீனோட அப்படியே மீன் சாறு தொட்டு சாப்பிட்டா சரி கைஸ். மீன் சாறு பிடிக்குமா பிடிக்காதானே தெரியல கைஸ். எனக்கு ஓட்டா திரும்பி வந்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால்காவா. நாட் அலௌட் மீ. பை கைஸ். எனக்கு பால்காவா அந்த ஸ்வீட் ஐட்டம் நான் அதிகம் சாப்பிட மாட்டேன். அடுத்து மிச்சர் ரொம்ப பிடிக்கும் கைஸ். எனக்கு மை ஃபேவரட் கைஸ். அது ரொம்ப ருசியா, நல்லா ஸ்பைசியா, ரொம்ப காரமா இருக்கும். எனக்கு ஐ லைக் பீட்சா. கண்டிப்பாக நான் பீட்சா சாப்பிட்டுருக்கேன் ஒரு தடவை. அதோட டேஸ்ட்ல நான் பீட்சாக்காக உட்கார்றேன்.
பீஸாக்கு ஒரு 10 ஆஃப் 10 10 ஆஃப் 8 கொடுக்கலாம் கைஸ் பீஸாக்கு. சாண்ட்விச் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்களே செஞ்சு சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நாங்க இப்பதான் கைஸ் செஞ்சு சாப்பிட்டோம். ஐ லைக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஓகே நெக்ஸ்ட் ஓரியோ சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் கைஸ்? ஓடிட்டா சின்ன குழந்தை கூலோடு சாப்பிட்டு அடாலே கட்டாக்கு. எங்க அண்ணா இருக்குல்ல, எங்க அண்ணா கூழ் சாப்பிடுவோம். நானும் சில சமயம் சாப்பிடுவேன். எங்க அண்ணா எப்பவுமே சாப்பிடுவோம் கூழ். உங்களுக்கு குழந்தைங்க சாப்பிடுற கூழ் இருக்குமா கைஸ்? ஐ லைக் மீ கைஸ் கூழ். ஹெல்த்தியானது சாப்பிடுங்க கைஸ். என்னைக்குமே நான் சாப்பிடுவேன், போய் சொன்னேன். அப்படியே சாப்பிடு வீட்டுக்கு போ. எனக்கு கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுற கூழ் தான் கைஸ் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா எஸ் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலனா நோ ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பார்க்கலாம் எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு. ஓகே கைஸ், இனி நான் ஒரு பாய் சாப்பிட்டு இவனுக்கு கூட தரலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது கூழ். சாப்பிடலாம் வாங்க, சாப்பிட்டு பார்க்கணும் கைஸ். சென் டேஸ்டாக இருக்கும் கூழ். வந்து சாப்பிட்டீங்கன்னா வச்சு அடிபொலியாக இருக்குங்க. அடிபொலி கைஸ். நாங்கள் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இன்னைக்கு. இந்த கலர் இப்படி பாருங்க சரிங்களா? கைஸ் அடிபொலியாக இருக்கும் கைஸ். இங்கெல்லாம் ஆக்கி வச்சிருக்காங்க கைஸ். மை மம்மி கையில் செஞ்சது கைஸ். எப்படி நாங்கள் ஃபஸ்ட்டு ரவா வந்து நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் 2 பேர் யாருன்னு கேட்பீங்க. அண்ணன் தம்பிங்க தான். கேமராமேன், வீடியோ எடுக்கிற மேன். நான் வந்து எடிட்டிங் பண்ணுறேன் மேம், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிற மேம். வந்துடுறேன், சீக்கிரம் போயிட்டு வா. சேலஞ்ச் ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணண்டா, நம்ம வரும்ல எப்படி பேசலாம். நீங்கள் ஷவர்மா கேச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ கைஸ், இப்போ நம்ம முக்கியமான விஷயம் தான். சரி, உப்பு மட்டும் தூக்கு. அதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் மூடி பாக்கி இருக்கு, அது மூடி முடிச்சிடலாம். வெயிட் கைஸ், நாங்கள் இன்னைக்கு கிளியராக சொல்கிறேன் கைஸ். நாங்கள் KFC ஏன் நான் எடுத்து வேணான்னு சொன்னேன்னா, KFC இஸ்ரேல் கண்டுபிடிச்சது கைஸ். இஸ்ரேல் அவங்க பாலஸ்தீன் நாட்டு மக்களை எவ்வளோ அடிக்கிறாங்களோ கைஸ், அவ்வளோக்கு அவங்க பாதிக்கப்படுறாங்க கைஸ். கைஸ். அவங்க வந்து நல்லபடியாக நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம். அல்லாஹ்கிட்ட வேண்டிக்கிறோம். அல்லாஹ் இஸ்ரேலை பற்றி யாருக்கும் இஸ்ரேலை அவங்க சொர்க்கத்தில் கொடுப்போடலாம். அந்த பாலஸ்தீன் நாட்டு மக்களை எப்படி அழிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ அதை விட டபுள் மடங்கு நீயே நரக கொடுக்கலாம். அவனுக்கு ஒன்றும் செய்யக்கூடாதல்லா. பாலஸ்தீன் நாட்டு மக்கள் சின்ன குழந்தைங்க இன்னைக்கு பிறந்தாங்களோ நாளைக்கு செத்துறாங்க. அதனால நான் KFC சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். கைஸ், KFC சாப்பிடக்கூடாது, ஓரி சாப்பிடக்கூடாது கைஸ். அவங்க இஸ்ரேல் கண்டுபிடிச்சது தான் கைஸ். நீங்கள் அது சாப்பிடக்கூடாது கைஸ். அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் ஹராம். பின்ன பொம்மை சேனல் பார்க்காதீங்க கைஸ். முக்கியமாக நீங்கள் முஸ்லீமோ ஹிந்து அது மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. பொம்மை சேனல் அதிகமாக பார்க்காதீங்க கைஸ். அதெல்லாம் இஸ்ரேல் கண்டுபிடிச்ச இது பாலஸ்தீன் நாட்டு மக்களை எவ்வளோ அவங்க அழிக்கிறாங்களோ பாலஸ்தீன் நாட்டு மக்களுக்கு. அந்த சின்ன பச்சை குழந்தை கைஸ், அந்த பாமால் அழிக்கப்படுறாங்க கைஸ். அந்த பாம் அவங்களுக்கு எவ்வளோ இது இருக்குன்னு தெரியுமா கைஸ்? உங்களுக்கு சத்தியமாக அவங்க தெரியாது கைஸ். எனக்கு நான் சொல்லும்போது ரொம்ப அழுகுதான் கைஸ். அது தவிர நம்மளுக்கு என்ன முடியுமோ நம்ம அது பண்ணுறோம். நம்ம துவா கேட்குறோம் அவங்கக்கிட்ட. நம்மளுக்கு என்ன முடியுமோ அதுதான் கைஸ் நம்மளுக்கு பண்ண முடியும். நம்மளுக்கு வேறு ஒன்றும் வேலை இல்லை கைஸ். அதே தான் கைஸ் பண்ணோம். நம்மளுக்கு முடிஞ்சது ஏன் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்மளுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது.
அதுதான் நான் வேண்டிக்கிறேன் அல்லாஹ் கிட்ட. ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ எல்லாரும் ஒரே இதுதான். நம்மளுக்கு இன்னொரு இதுவும் கூடாது. அதுக்காக நம்ம துவா செய்யப்படும். எல்லாரும் நல்லபடியாக ஹாப்பியாக இருந்துக்கோங்க. நீங்கள் எப்போ சாமி கூப்பிட்டாலும் இல்லை அல்லாஹ் கிட்ட தொழுதாலும் எல்லாம் ஒரே சாமி தான், எல்லாம் ஒரே கடவுள் தான். நம்ம என்ன தாக்குறோமோ எல்லாமே ஒரே இதுதான். நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அந்த பாலஸ்தீன் நாட்டு மக்களை எவ்வளோ தாக்குறாங்களோ, குட்டி குட்டி குழந்தைங்க சாப்பிட்றாங்க. கேஎஃப்சி சாப்பிடாதீங்க, ஓரியோ சாப்பிடாதீங்க, பொம்மை சேனல் பார்க்காதீங்க, அதெல்லாம் ஹராமானது, யாரும் பார்க்காதீங்க. அது இஸ்ரேல் அந்த பாலஸ்தீன் நாட்டுக்கு எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கோம், அவ்வளோ கொடுமை அந்த இஸ்ரேலுக்கு கிடைக்கும் கைஸ். நம்ம அதுக்காக அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிறோம் கைஸ். நம்ம அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிறோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமையில நம்மளுக்கு நிறைய இதுவாக நடக்கப்போகுது கைஸ். நம்ம பள்ளியில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் கைஸ். அந்த குனியம்புத்தூரில் நம்ம பள்ளியில் அந்த குழந்தைங்க குனியம்புத்தூரில் பள்ளியில் ஒரு பாலஸ்தீன் நாட்டு மக்களை பற்றி துவா எடுக்கிறாங்க. நம்ம போராட்டம் செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளுங்க கைஸ். உங்களுக்கு என்ன ஒரு அபார்டும் வரக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கிறோம். உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும். பிஞ்சு குழந்தைங்க நல்லா ஹாப்பியாக இருக்கணும் கைஸ். என் தம்பி இப்போ துவா சொல்லப்படுகிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு சொர்க்கம் கொடுக்க பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் பலஸ்தீன் நாட்டு மக்களுக்கு சொர்க்கம் கொடுக்க இன்னும் வளர்ந்துட்டு நாளைக்கு ரிச்சு பாக்கியத்தை அல்லாஹ் தருவாய வேண்டாம். அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்கணும். அல்லாஹ் பலஸ்தீன் நாட்டு மக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்க பாக்கியத்தை தருவாயாக. அவருக்கு நம்ம மாதிரி வாழ்க்கையை கொடுக்கணும். அல்லாஹ் அதுக்காக நீங்கள் சொர்க்கம் நீங்கள் துவா செய்யணும்னாங்க. அல்லாஹ் யா லத்தீஃபு யா அல்லாஹ், யா லத்தீஃபு யா அல்லாஹ், யா லத்தீஃபு யா அல்லாஹ், நபியே ஸலவாத்துடையா. இப்போ நாம் பலஸ்தீன் நாட்டு மக்களுக்கு சொர்க்கம் கொடுக்க பாக்கியத்தை தருவாயாக. இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாங்க நாளைக்கு நம் பள்ளிவாசல் பலஸ்தீன் நன்மங்களுக்கு துவா செய்ய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவாயாக. கேரளாவில் பார்க்குறீங்களா தமிழ்நாட்டில் பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியாது. கேரளாவில் பலஸ்தீன் நாட்டு மக்களை பற்றி நிறைய போராட்டம் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி தான் இந்த தமிழ்நாட்டிலும் நிறைய போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. அல்லாஹ் எல்லாத்தையுமே நிச்சயமாக ஒரு வழிக்கு கொண்டு போயிடுவான் அல்லாஹ். அது நம்மளுக்கு எப்போ மரணம் தெரியாது கைஸ். நம்மளுக்கு அல்லாஹ்க்கு தான் தெரியும். அல்லாஹ் நம்மளுக்கு எந்த மாதிரி மரணம் எடுத்து வச்சிருக்கான்னு தெரியாது கைஸ். அதனால் நம்ம அல்லாஹ் கூட வேண்டி கடவுள் கூட வேண்டி ஹாப்பியாக இருக்கணும் கைஸ். இதுதான் கைஸ் என்னோட பெரிய ஆசை. பின்ன முஸ்லீமாக இருந்தால் நீங்கள் யாசின் ஓதுங்க பலஸ்தீன் நாட்டு மக்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் குர்ஆன் ஓதுங்க. பலஸ்தீன் மக்களுக்கு சொர்க்கம் கொடுக்க வேண்டிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவாயாக. யாரும் சாப்பாடு மிச்சக்காதீங்க. நிறைய பேர்த்துக்கு சாப்பாடே பிடிக்கலன்னு சொல்லி அவங்க அம்மாவை விட்டுறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது கைஸ். பலஸ்தீன் நாட்டு மக்களை எவ்வளோ சாப்பாடு அழுகுறாங்க. அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கூட கிடைக்க மாட்டேங்குது கைஸ். இங்கேருந்து ஷிப் எடுத்து பலஸ்தீனில் போய் இறங்குனா அந்த இஸ்ரேலு நம்மளை சாப்பாடு கொடுக்க விட மாட்டேங்குது கைஸ். அடுத்த செகண்டே பாம்பு போட்டு நம்மளெல்லாம் கொண்டுறாங்க கைஸ். அதனால் நம்மளுக்கு ஒரே ஒரு பாக்கியம் அல்லாஹ் கொடுத்துருக்காங்க கைஸ், துவா பண்ணுறது தான். அது நம்ம துவா பண்ணி அவங்க கேட்டு ஹாப்பியாக இருக்கணும் கைஸ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுக்கு வேண்டி நாம் நியத்து செய்ய பாக்கியத்தை தருவாயாக. வாஹுரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹ்மினீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். அஸ்தக்ஃபிருல்லாஹ். நான் அது அல்லாஹ் தஆலா கைஸ் ஏதோ வளர்றேன் கைஸ். சரி கைஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். இதே மாதிரி நிறைய கமெண்டு நீங்கள் நம்மள ஷார்ட்ஸ் போடுறேன் கைஸ். இதோட வீடியோ முடிஞ்சு ஷார்ட்ஸ் இனி போடுறேன் நாங்கள். அல்ஹம்துலில்லாவோட மிச்சம் வைக்காதீங்க சாப்பாடு. கேஎஃப்சி ஓரியோ பொம்மை சேனல் மட்டும் பார்க்காதீங்க கைஸ். அது எவ்வளோ பெரிய ஹராம் அது நம்மளுக்கு தான் கைஸ் தெரியும்.
ஃபஸ்ட்டு அடிக்கும் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் லைக் அப்படியே அழுத்தி விடுங்க கைஸ். பெல் லைக் அப்படியே அழுத்தி விடுங்க கைஸ். டாட்டா கைஸ். பை. நாங்கள் ஷார்ட்ஸ் போட பார்க்குறோம் கூடிய சீக்கிரமே. டாட்டா.